Hi, hello friends, வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஓட்டை ஆயிடுச்சு, அதனால் தண்ணியெலாம் கொண்டு போக முடியல. இதை வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து துவரம் பருப்பை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதை நம்ம பருப்பை கொட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இது மாதிரி இன்னொரு கேன் இருக்குது. அந்த கேனில் வந்து நான் என்ன பார்த்தீங்கன்னா உண்டியலாக யூஸ் பண்ணுவேங்க. ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பாட்டில் எல்லாமே நம்ம ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுருப்போம். ஒவ்வொரு தடவை எடுக்கிறப்ப வந்து பக்கத்து பாட்டிலோட இடிச்சிருது. ஏற்கனவே நான் வந்து வேறு கண்ணாடி டம்ளரு ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறப்ப எனக்கு உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மோதாது. இதுக்காக நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இந்த லென்த்தையும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறத வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்படி நம்ம கட் பண்ணிடலாம். அட்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் கலர் ஷீட்டையோ இல்லை கிளாத்தையோ வந்து ஒட்டிக்கலாங்க. இப்போ நான் இதுக்கு மேலே வந்து செல்லோ டேப் தான் ஒட்டியிருக்கேன், கலர் செல்லோ டேப்பு. இது ஆப்ஷனல் தான். அது மாதிரி பாட்டிலை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அளந்து பார்த்துட்டு குறுக்க வந்து நம்ம வேறு ஒரு கார்ட்போர்டை வந்து அளந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் வச்சு பார்த்துட்டு நம்ம வெட்டிடலாங்க. இப்போ நான் ஒவ்வொரு சைடும் வந்து நான் 4 பாட்டில் வச்சுருக்கேன். இந்த சைடு என்னால் 4 பாட்டில் ஸ்டோர் பண்ண முடியல, அதனால் நான் 3 பாட்டில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குமே இடையில வந்து ஒரு சின்னதாக கார்ட்போர்ட் அட்டையை வந்து நான் சொருகிட்டேங்க. அவ்வளோதான். இது எடுக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எது ஒன்றோடு ஒன்று வந்து மோதாது, சேஃபாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்கு பக்கத்துலேயோ இல்லை பாத்ரூம்லேயோ நம்மளுடைய பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு, கிளிப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஹூக் ஒன்று வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழே எதுவும் வைக்க தேவையில்லை, தண்ணி படவும் படாது. இப்போ இது மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட்டு டப்பா இருந்துச்சு, இது வந்து லிக்விட் டப்பா, இது தீர்ந்துருச்சு. இதில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு தூளை வந்து நம்ம இதில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வாஷிங் மிஷினில் கொட்டுறப்ப. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வயர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ட்ராயர்லேயோ இது மாதிரி பாக்ஸ்லேயோ வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்கு விழுந்துடும். அதை எடுக்கிறப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ இதை வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நல்லா சுற்றிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண இந்த லப்பர் பேண்ட் இருக்கும்ல, அதை தான் நான் வந்து போட போகிறேன். இதை போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஏதாச்சும் குட்டி குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினா நான் இது மாதிரி வந்து அந்த டம்ளர் எடுத்துக்கிட்டேன், பிளாஸ்டிக் டம்ளர். இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஒவ்வொருவரையும் எடுக்கிறப்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து என்னென்ன திங்ஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இதை வந்து நான் ஒவ்வொன்றையுமே இதில் வச்சுட்டேன். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 லப்பர் பேண்டையும் போட்டு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு வயர் நம்ம வைக்கணும் அப்படின்னா அந்த லப்பர் பேண்டு அதுக்குள்ளே இருக்கும்ல, அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து இங்கே வச்சிடுறேங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது மாதிரி ஒரு கேன் வாங்கியிருக்கேங்க. இது வந்து ஆயில் கேனு தான், லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. கொஞ்சம் நல்லாவே இருக்குது குவாலிட்டி. இப்போ இதில் என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஆயில் கேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. இப்போ இந்த டப்பாவை நம்ம பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி பட்டாலும் நம்ம அவ்வளோக்காண்டி உள்ளே இறங்காது. நம்ம எவ்வளோ தான் அந்த பெரிய டப்பாவில் போட்டு ஸ்பூன் போட்டுமே வச்சுருந்தாலும் எப்படியாச்சும் தண்ணி உள்ளே போய் மஞ்சத்தூள் வேஸ்ட்டாக போயிடுது. இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோக்காண்டி தண்ணி உள்ளே போகிறது வந்து அவாய்ட் ஆகுது. அதுக்காக இது மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இது மாதிரி புதுசாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இது பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ் இருந்த அந்த கேனு, இதுலேயுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.